மூன்று பேரும் சேர்த்து 100 ரூபாயும் செட்டி என்ற வைரவன் அவர்கள் 50 ரூபாயும் ஆவண்ணா அவரம் அவர்கள் 50 ரூபாயும் வளையாளப்பட்டி மேலப்பங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அழகரசாமி அவர்களும் சலுகைபுரம் தேவி ஆறுமுகம் அவர்களும் இணைந்து 100 ரூபாய் வழங்கியிருக்கார்கள். சலுகைபுரம் சந்தோஷ் ஆட்டோ உரிமையாளர் ஆறுமுகம் அவர்கள் 100 ரூபாய் பயன்படுத்தியிருக்கார்கள். சலுகைபுரம் தாசாவுக்கு நிகர் சரியர் பணம் வாங்கி கொடுத்த சலகாண்டி வம்சம் சலுகை இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடி பொருத்தி கொண்டிருக்கப்படுகிறது. என்னை பெருமை சேர்த்து அனைத்து அன்புகளுக்கும் பொன்னாடை ஒற்றி மகிழ்வித்து அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய சர்வம் சார்ந்த கலைக்குடும்பத்தின் சர்வம் நன்றி கிடந்த வணக்கம். சுரேசனே என்ன சொல்லிக்கிறேன், ஆசை இல்லாத முனிவர் ஏன் இப்படி பாட்டு பாடுறாரு? அதுக்கப்புறம் என்ன இதை விட்டு வியாபாரத்துக்கு போனோம் கேட்ட மாதிரி அதானே விதவிதமா சோப்பு எதோ வாங்கி கொடுக்கலாம், ஒரு சேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். நீங்க இந்த பாட்டை எதுக்காக பாட்டு தெரியுமா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? அதுதான் வள்ளியம்மாவை போட்டுருக்கோம்ல. அதுக்கடுத்து நான் இப்போதைக்கு சாதாரண கேள்வி, நீங்க காதலிச்சிருக்கிறேன், அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதான் கிடைக்காது. பகல்ல போய் தூங்கிடுவேன், எந்திரிச்சோம்னா நாடத்துக்கு வந்துடுறேன், திரும்ப போய் தூங்க, திரும்ப எந்திரிச்சு நாடத்துக்கு, இப்படியே புழப்பு ஓடிட்டு எங்கிட்டு காதலிக்கிறேன். நானும் ஒரு பெண்ணை காதலித்தேன். 400 பண்ணையா? 400 பிள்ளைய காதலிச்சா பண்ணையா?
பாதுகாப்பு ரொம்ப நாளாச்சு. செத்து தெய்வமா போச்சு. உயிரோட இருந்திருந்தா பாதி பேர் சேர்த்திருப்பாங்க. ஏதோ ஒரு காலம் கேட்டது. அப்படிப்பட்ட காலத்துக்கு சொல்லக்காரங்க ஆவணா செல்வம் ஊர் கணக்கப்பிள்ளை 50 ரூபாய் அவர்கள் அன்பளிப்பிருக்கிறார். நன்றி. நன்றி இருந்த வணக்கம். கணக்கப்பிள்ளை செல்வன் அவர்களுக்கு, ஆறுமணி கலைஞர் சுரேஷ்குமார் அவர்களுக்கு, சந்தோஷ் ஆட்ட உரிமையாளர் ஆரம்பம் அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பிருக்கிறார்கள். அம்பளை பற்றி கௌரவப்பட்டிய அன்பு உலங்களுக்கு எங்களை கலைக்குழு செலவு இசைக்குழு செலவு நன்றி நன்றி. பாட்டை நான் பாடணுமா? ஏற்கனவே மண்ட பொழந்துதான் இருக்கு. அதனாலதான் துறை எடுத்துட்டு போறாங்க. யாரும் இங்க இருக்க கூடாது. சிவகாமி அப்படியான யாரும் தப்பா எடுத்துக்காது. உள்ளூர்ல இந்த சங்கத்துல இருக்கும் பொழுது அதான் தாளவாசிக்கிற பார்த்து பண்ணோட ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் ஏதோ மனித நடமாட்டம் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. ஏதோ வேலி கரெக்டா நடமாட்டம் மாதிரி இருந்துச்சு. பேசாம இருந்துவார். முடியுமா உன்னால? என்னால முடியும். உன்னால முடியுமா? யாரால முடியும்? அப்படி சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் பேசாம ஐயா எங்க வரீங்க? சரி போயிட்டு வச்சுக்கிறேன். கலவை இனிமேல் தான் ஆரம்பம். உனக்கு நான் பேசுறோமோ வருமான சிவபிரசம் சஸ்தா சொல்ல மாட்டியா? கேட்க மாட்டியோ? கேட்கிற மாதிரி சொல்ற சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு கேட்கிற மாதிரி சொல்ற சொல்ற மாதிரி கேட்கிற சொல்ற வழக்கம் புரிய அப்ப கேளு. சொல்ற சொல்ற மாதிரி சொல்லி கேட்கிற மாதிரி சொல்ற சொல்ற மாதிரி சொன்னா சொல்றதுக்கு கேட்கறதுக்கு சரியா விளக்கம் பண்ணா சொல்லு. கேட்கிற இருந்தா காலேஜ் கூட கேட்டு அடி மண்டியை படுத்துட்டு வந்து பொறுமையா கேட்கணும். அதை சரி தெரியாதவனுக்கு ஒண்ணு போதும் நின்று பேசு. என்ன சொல்ல போறேன்? அப்படிப்பட்ட சாமியா மத்தியில காப்பில தோறி முழுக்க வந்த காரணம் ஒரு முகத்துல தவக்களை போட்டு பாரு. தவம் கொடுக்கக்கூடிய கலை தவக்கலை. கவிஞர் என்ன பேசுறீங்களா? அழகா உங்களை வரவேற்றிருக்கேன். தோத்து போயிருங்க. நான் பேசுறியா? நான் பேசுறேன். நீ பேசுறோம். என்ன வேற கூட தள்ளி வாயில அடிக்கல தள்ளி விட்ட வந்து மாதிரி எவ்வளவு ரோசம் வருது உனக்கு? உலகத்துல ஆம்பளைக்கு மாதிரி வருது. அதுக்கு யோசிச்சுதான் பேசாத. கவிதையில பேசுறீங்க. நானும் பேசுறேன் பாருங்க. ஆணி முகத்தான் 5 கரத்தான் வாங்கி வைத்தான் மெத்தனை மகத்தான் ஆதி முகத்தான் வைத்தமிழ் வாசலத்தான் மும்மன் மரத்தான் மூன்று வகைத்தான் முனத்திற்கும் மூலமான முக்கரவனை இந்த விக்னேஸ்வரன் நாயகப்பெருமான தொட்டு கவி பேசுகிறேன். பாலங்கலையில பாவம் பருப்பை விழாவும் சேர்த்து மக்கள் தூமணி சங்கத்தமிழ் போட்டுதான் அதே விழாபெருமான பத்தி நான் பேசுவேன். ஏறுமை ஏறிவிலை யாரு முகம் ஒன்று ஈசனுடைய ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமணி யார் இருக்கும் முகம் ஒன்று 100 ரூபாய் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று 6 வருஷம் விதைத்த முகம் ஒன்று அடுத்து வரப்போற முகம் பெருமோர்களையோ வெள்ளி முக்களை விநாயகனை சரணம் பெருமோர்களையோ ஆலத்திலே ஆலத்திலே நாளத்திலே குலத்திலே முளத்திலே முடிக்கிறான் வாசி முடிக்கிறான் வேலை மூத்தோடிக்கான முதல்வரை சொல்லுகிறோம். மரபசமையினால் மந்திரம் சமைக்க வேண்டாம். மரபசமையினால் வாசி நிறுத்த வேண்டாம். மரபசமையினால் வாய்ப்பு நிறுத்த வேண்டாம். மரபசமையினால் மந்திரமும் சமையாமே வெள்ளிப்பதிமுறை வெள்ளிக்கவாசல் பெற்றிருப்பார்கள் எரிவாசனத்தில் நின்று அரசு சரியாக வைத்ததாய் என்றார்கள். சித்திரம் கைப்பழக்கம் செந்தமில் அப்பழக்கம் வைத்தவர்கள் மனப்பழக்கம் நின்று நிறைய தையையும் வரையும் பிறப்பிக்கணும் என்றார்கள். அவர்கள் மத்திய அறிவது மத்திய கோவது மத்திய புகுவது மத்திய தேவன் மத்திய திசைகள் மத்திய இருப்போனாக்கினார். நாவிற்கு வைவசம் இருக்க பிடிக்கும் வேணாவிற்கு வேணாம் உறவிற்கு 4வது நாள் இருக்க நடிக்கவங்க இருக்க இடிக்க முற்றலை கதையணும். நாமே பின்பு வெளிநாடு யாரும் மாந்தர்களாவே அருகே இயற்கையில கட்டணமான தன்னுடைய 6வது வயதில் விட்டு பாடம் இல்லையா? தெரியாது போகும் காயம் அறிந்து போகும் முன்பல் அறிந்து போகும் பொன்படி முருக வெள்ளைக்கலைஞனுக்கு கூடாங்க கடனுக்கு மேலாட வாங்கிய கொண்டாட கொடுத்த நாங்க திண்டாட மனிதர்களை செட்டியாருக்கு தவிர்த்து கிடக்கலையோ அப்படி
பாட்டி நோக்கி என்ன பேசுறேன் தெரியாது நீ வாய்க்கால் வெளிச்சம் விளக்க வாங்கிய விஷயமாம் தொழுவுலகில் நல்லூர் ஒருவர் இருந்தார் அவர் பொருட்டு எல்லோருக்கும் மையமலை ஒரு ரூபாய்க்கு விளங்குதமாக இருக்கு அகரமொழி எழுத்தல அந்த ஒண்ணு போதுவேன் அகரமொழி எழுத்தெல்லாம் ஆதிபகன் முயற்சியே உள்ளது கற்க கசடல கற்பனை கற்றவர் நிற்க தற்கத்தகு செல்வத்தில் செல்வம் தன்னுயா தோன்றில் முகனோடு தோன்றுக அத்தனை தோன்றலை தோன்ற அமை நன்று அந்த பொருளோட அறிவு என்று யாரும் இடுமை இல்லை நன்றி வணக்கம் ஈர்க்க பொருளை பெரியவர்கள் தன்மகனை தாண்டோட கேட்டதாய் தாய் இந்த கோயிலுக்கு தங்க ஆயிரம் ஐட்டம் கேட்டது மாதிரி